அதாவது அவன்தான் எல்லா விஷயங்களையும் படைத்து சும்மா அதுக்கு அதாவது வழியை காட்டினான். உதாரணமாக ஈய இறைவன் படைக்கிறான், தேனிய இறைவன் படைக்கிறான், எல்லாம் படைச்சிட்டு இப்படித்தான் வாழணும்ன்ற சிஸ்டம் அதுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அதே மாதிரி அது வாழுது. அன்றைக்கு இப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். அப்படித்தான் மனிதனுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த டெவலப் அறிவை கொடுத்துக்கிறான், சிந்தனை அறிவு. அதனால் அல்லாஹ் தஆலா பிறக்கிற நேரத்தில் அது இல்லாமல் படைச்சிடுறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிறக்கக்கூடிய மனிதனுக்கு எந்த அளவுக்கு மட்டமாகிக்குதுன்னா ஆடு மாடை விட மட்டமாக தான் இருக்குது. அப்படித்தானே? ஒரு கன்று பிறந்த உடனே என்ன செஞ்சிருது, தாயை தேடி ஓடிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு. அப்படியா இல்லையா? தாய்க்கு ஒரு நம்பர், குழந்தைக்கு ஒரு நம்பர். அப்பதான் தாய்க்கு குழந்தைய கண்டுபிடிக்கலாம், குழந்தை இதுன்னு கூட்டிட்டு போய் ஜாயின் பண்ணலாம். ஆனா எங்கேயாவது நீங்க வந்தீங்களா அப்ப இந்த ஃபார்ம்ல அங்கெங்கெல்லாம் நம்பர் போட்டு வச்சுக்கிறதே குட்டிக்கு இதெல்லாம் அது காரணம் எதிர குட்டியா தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்ற ஒரு காரணம் இருக்குது. ஆனா இன்னொரு அம்சம் இருக்குது, அது தாயை கண்டுபிடிச்சிருது. எந்த இதையும் என்ன செஞ்சிருது, கண்டுபிடிச்சிருந்த பாக்குறோம். அந்த கன்று தேடி போய் தன் தாயிடத்துல பால் அருந்துவது என்ன செய்கிறோம் பார்க்கிற. என்னதான் அந்த கன்றுக்கு இது தாய் என்று தெரியாட்டியும் தாய்க்கு தெரியும் தானே இதான் கன்று. நான் இன்றைக்கு பிறவையில் என்ன பால் குடிக்கிறது தெரியுமா இல்லையா? தெரியும். அப்ப அந்த தாய் தான் அனுமதிக்கும். அதை தாயாக இருக்கக்கூடிய அந்த பசு தான் என்ன செய்யும், அதை அனுமதிக்கும். தேடி போய் என்ன செய்யுது, கண்டுபிடிக்குது. எப்படி? ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்ன செய்யுது, நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும். மறந்தா போது முடிச்சு பிள்ளைய மாத்திட்டாங்க ஹாஸ்பிட்டல்ன்றாங்க. பிறக்கிற நேரத்தில் அப்படித்தான். அதே போல பால் குடிக்கிறதுக்கு அந்த கன்று யாரும் கொண்டு போய் ஊட்டி விடுறது இல்லை. அதை என்ன செஞ்சிருது, அதே போய் குடிச்சிருது. ஆனா குழந்தைய பொறுத்த அழத்தான் தெரியும், எடுத்து ஊட்டினாத்தான், எடுத்து ஊட்டினாத்தான். எவ்வளவு மட்டமான இடத்துல வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து டெவலப் ஆகும். அதை திறந்து விட்டால நீ எவ்வளவு போகலாம். நீ அபிவிருத்தி அடைஞ்சு லா தஅலமூன ஷைஆ அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. எதுவும் தெரியாமல் தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை அல்லாஹ் வெளியே எடுத்தார். லா தஅலமூன ஷைஆ, எதுவும் தெரியாது உங்களுக்கு. வந்த குழந்தை அபிவிருத்தி வானத்துல போய் பறக்கிறான். எங்க பறக்கிறான்? வானத்துல. ஆனா எந்த மிருகங்கள் எல்லாம் பிறந்த நேரத்தில் அப்படி புத்திசாலித்தனமா இருக்குதோ அது வளர்ந்தாலும் அதே லெவலில் தான் இருக்குது, டெவலப் ஆகல. அவ்வளவே தான் எல்லாம் வச்சுக்கிறான். அதனால தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு செட்டப் அவ்வளோதான். ஆனால் மனிதனுக்கு, எனவே மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்குதா, மிருகங்களுக்கு பகுத்தறிவு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. மிருகத்துக்கு நல்லா பகுத்தறிவு இருக்குது, எஜமானன் கடிக்காது, வாரவனை போய் கடிக்கும். ஏன்? அதுக்கு நல்லா மூளை இருக்குது. அபிவிருத்தி சிந்தனை இல்லை. எது இல்லை? டெவலப் பண்ணுற நாலேஜ் என்ன செய்யலை. எறும்புக்கு அண்டைக்கும் கூட அதுதான், இன்றைக்கும் கூட என்னது இதுதான், எல்லாம் அதுதான். இன்றைக்கு எல்லாம் மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க, நம்மளும் கொஞ்சம் ஒரு மேல கூட்டம் மாற்றுவோம் லிஸ்ட் என்னது இல்லை. அதுக்கு அந்த சிந்தனை அதுக்கு என்ன செய்யாது, வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி. இந்த உலகம் ஒரு சிஸ்டமாக இயங்குது.